பொதுவாவே நமக்கு நம்முடைய கஷ்டம் தான் பெருசா தெரியும். ஒருத்தருக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப கஷ்டமான வேலை. போயிட்டு வர்ற அலுப்பு வேற. இதில திடீர்னு அவருடைய அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. பக்கவாதம். அப்போ அப்பாவையும் கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. இதனால தினமும் அவர் ஆஃபீஸ்க்கு போறக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அவருடைய மேனேஜர் ரொம்ப கண்டிப்பானவரு. அதனால நேரத்துக்கு வரணும்னு கண்டிச்சாரு. இவருக்கு மனசுக்குள்ள கோபம் முட்டிக்கிட்டு வந்துச்சு. "சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல சார். நான் தான் பார்க்கணும். உங்கள மாதிரி வீட்டு பொறுப்பு இல்லாம இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டாரு. மேனேஜர், "சரி, இப்போ போய் வேலைய பாருங்க. ஈவினிங் பார்க்கலாம்னு" சொன்னாரு. அன்றைக்கு சாயந்தரம் மேனேஜர் வேற அவருடைய கார்ல ஏத்திக்கிட்டு போனாரு. மேனேஜருடைய வீடு. இங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அவர் யோசிச்சபோது, "உள்ள வாங்கன்னு" கூப்பிட்டாரு மேனேஜர். தன் மனைவியை அறிமுகப்படுத்தினாரு, மகள அறிமுகப்படுத்தினாரு. பிறகு இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு பையன் கட்டில்ல படுத்திருந்தான். அவன் ஸ்பெஷல் சைல்டு. சரியா உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் இல்லாத பையன். இவன் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணார் மேனேஜர். பிறகு அவரை அவருடைய வீட்டில் ட்ராப் பண்ணிட்டார். இப்போ இந்த ஆளுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டார். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, நம்மளை பெற்று வளர்த்தவர், பார்க்க வேண்டிய கடமை நமக்கு. அவருக்கு பையனே இப்படி இருக்கான், அவனையும் கவனித்து அவனுடைய நினைப்போடைய ஆஃபீஸ் நிர்வாகத்தையும் கவனிச்சின்னு சொல்லி யோசித்து மலைச்சு போனார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க. வீட்டில் பிரச்சனையோடு தான் பெரும்பாலும் எல்லாரும் வேலைக்கு வருவாங்க. அதனால் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும்னு நினச்சி நம்ம வீட்டு பிரச்சனையை ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல பெருசாக பேசுகிறத தவிர்க்கணும். இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.